ஃப்ரெண்ட் ஃபுட் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நடந்த நம்ம ஐபிஎல் மேட்சை பற்றி பேசணும்னா அது ஜஸ்ட் லைக் தட் அப்படி பேச முடியாதுங்க. ஏன்னா கொஞ்சம் நெஞ்சு அடி அடிச்சா பரவாயில்லைங்க. ஒரு மனசாட்சி இல்லாமல் அடிச்சா என்னதான் பண்ணுறது சொல்லுங்க. அதுலேயும் சில பேர் வந்து அதெல்லாம் பரவாயில்லைங்க, அவங்களுக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார்? நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஏன்னா லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து 2 தடவை வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அதில் சில பேர் சந்தோஷம் அடைஞ்சாலும் இருந்தாலும் ராகுலை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்படியும் ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு எனக்கும் தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம ஹர்திக் பாண்டியா பத்தி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியாவோட ஒரு படி கீழே தான் வந்து நம்ம அண்ணன் ராகுல் இருக்காருன்னு கண்டிப்பா சொல்லணும். ஆனா இருந்தாலும் அவர் மனம் தளர மாட்டாரு. இருந்தாலும் மிச்சம் இருக்கிற மேட்சை நான் வின் பண்ணி கண்டிப்பா உள்ள வந்து காட்டுறோம்டா அப்படின்னு தான் வந்து சுவாரஸ்யமா பேசியிருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க. லக்னோ சூப்பர் ஜெயிண்டோட ஓனரான சஞ்சீவ் வந்து நேற்று ராகுல்கிட்ட பேசின விஷயம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் பேசலைங்க, அவர் வேற மாதிரி அலட்டினாரா திட்டினாரா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா கையை கால ஆட்டி நாட்டு பேசினாரு. ஒரு பொது வெளியில, அதுவும் இந்தியாவுக்காக விளையாண்ட ஒரு பெரிய பிளேயர் கிட்ட போய் இந்த மாதிரி நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மைதான், என்னதான் இது ஜஸ்ட் ஏ கேம். ஆனா எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏன் ஸ்டார்டிங் அவ்வளவு ஸ்லோவா ஆடணும். ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு வெறுப்படைய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர் நடந்துகிட்ட விதம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறதா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதையும் தாண்டி அடுத்து நம்ம சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு வாப்பா, மற்றெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் தமிழின் பார்த்தோன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சிஎஸ்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நிறைய பேர் சொல்கிற விஷயம், இனிமேட்டு சிஎஸ்கே அவ்வளோதான் போகிறது கஷ்டம் அப்படி சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அதெல்லாம் இல்லைப்பா, ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே உள்ளே வந்தாச்சு அப்படின்னு சில பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் சிஎஸ்கே வந்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்ல 6 வின் அண்ட் 5 லாஸ்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்க எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா 7 வின்ல இருக்காங்க. ஸோ டாப் 2ஆன கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 3 லாஸ்ல தான் இருக்காங்க. ஸோ 8 வின்னோட. ஸோ அவங்க வந்து 5 லாஸுக்கு வரணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கேகேஆர் அண்ட் ஆர்ஆருக்கு பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அவங்க யாரோ ஒருத்தர் கண்டிப்பா லாஸ் ஆவாங்க, யாரோ ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம சென்னை வந்து அடுத்ததான் வந்து ஆர்ஆர் கூட விளையாடும் போது கண்டிப்பா ஆர்ஆர் ஜெயிக்கும் பட்சத்தில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செகண்ட் பிளேஸ் ஆர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்காக தான் நேற்று சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் பீரியட்ல ஆக்சுவலா எவ்வளவு ரன் ரேட் ஏற்ற முடியுமோ ஸோ அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க. நேற்று ஆடுறத பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்து வர 3 மேட்ச்லையும் ரன் ரேட் அடிப்படையில் இல்லை, நார்மலா வின் பண்ணாலே போதும். ஆனா வின் பண்ண வேண்டிய கட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. அடுத்து யாருக்கு என்ன மேட்ச் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம டேபிள்ல டாப் 2ல இருக்கிற கேகேஆர் அண்ட் ஆர்ஆரோட மேட்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம சூப்பர் கிங்ஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தோட இருக்கு. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் அண்ட் எம்ஐ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எம்ஐ வந்து கேகேஆர் ஈஸியாக டிஃபைன் பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது. ஸோ அதன் மூலமாக கேகேஆர் வந்து கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுக்கடுத்து நம்ம சிஎஸ்கே ஆர்ஆர் கூட விளாடும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிளேஸ் வந்து கன்ஃபார்மாக ஆயிரும். எது எப்படிங்க, ஆனால் நம்ம சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். அதுலயும் நாளைக்கு வரப்போற ஜிடி மேட்சா இருக்கட்டும், அதுக்கடுத்து வரப்போற ஆர்ஆர் மேட்சா இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே நம்ம சிஎஸ்கே வின் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பா டேபிள்ஸ் வந்து டாப்ல இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்றத நம்ம நார்மலா வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. அதையும் தாண்டி மற்ற டீம்ஸ் எல்லாம் என்ன ஒரு கலக்கத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டட் தான் அப்படிதான் தோணுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து மற்ற டீம்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே, ஏன்னா சென்னையில் வந்து செமிஃபைனல்ஸும் நடக்குது, ஃபைனல்ஸும் நடக்குது. ஸோ இவங்க வந்து டாப் 4ல வரவே கூடாது அப்படின்னு தான் மற்ற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பை சான்ஸ் சென்னை உள்ள வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக அவங்க தான் கப்படிப்பாங்கன்றதான் மற்ற டீம்ஸோட எண்ணங்கள். ஸோ அதுதான் நம்மளோட குறிக்கோளும் கூட. அதுக்காக செமிஃபைனல் ஃபைனல் வந்து சென்னையில் நடக்கிறனால தான் சென்னை கப்புவாங்கன்னு அப்படி கண்டிப்பாக சொல்லிட முடியாது. ஸோ நம்ம சிஎஸ்கேவில் ஒவ்வொரு பிளேயர்ஸும் எந்த அளவுக்கு வந்து அவங்களோட உழைப்பு போடுறாங்க, ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் நம்ம தலை தோனி டாக்டர்ஸ் அவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் அதே மீறி வேற வழி இல்லாமல் நம்ம சிஎஸ்கேக்காக நம்ம சென்னைக்காக வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஆடுறாரு. உண்மையில அது வந்து அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குன்னு நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. நேற்று நடந்த மேட்ச்ல கூட பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ண உடனே நம்ம மும்பை வந்து எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அவங்க வர வாய்ப்பு இல்லை அப்படின்றது. ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து டெல்லி வாசஸ் லக்னோ மேட்ச் இருக்கு. ஸோ அவங்க இதில் யாராவது வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 14 பாயிண்ட் போயிடுவாங்க. எப்படி பார்த்தா மும்பையால் வர முடியாதனால தான் நேற்று எலிமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்க ஜிடியை வந்து நம்ம நார்மலாக இடப்பட முடியாது. ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வின் பண்ணியானோட ப்ரெஷரில் ஆடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த எந்த ப்ரெஷரும் இல்லை. பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், பவுலர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீயாக ஆடுவாங்க, வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டீம் தான் இருக்குல்ல ரொம்ப டேஞ்சரான டீம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ மட்டும் இல்லை, முன்னாடின்னு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஜிடி அண்ட் ஆர்சிபி இது ரெண்டு தான் நான் டிஃபைன் பண்றது எப்படின்னு தெரியல. நம்ம ஆர்ஆர் கூட ஈஸியா டிஃபைன் பண்ணிடலாம் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதைத்தான் நான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு நடக்கக்கூடிய ஜிடி மேட்ச் ரொம்ப 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 நம்ம முக்கியமான மேட்சாக தான் கண்டிப்பாக பார்க்கப்படுது. சென்னை உள்ள போவாங்களா மாட்டாங்களா டிசைட் பண்றது நாளைக்கு மேட்சாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வின் பண்ணும். அதுக்கடுத்து ஆர்ஆரும் கன்ஃபார்ம் வின் பண்ணா ஸோ கண்டிப்பாக சென்னை வந்து டேபிள் பாட்டம் இருக்க போறாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்காக தான் ஹைதராபாத் ரொம்ப ட்ரை பண்றாங்க சென்னையோட ரன் ரேட்ல முன்னாடி போகணும் அப்படின்னு. நம்ம 3 and 4 முடிக்கிறத நம்ம டாப்ல முடிக்கணும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம தோனி வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எப்பவும் போல விளையாடுவாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விளையாடுவார். என்ன லாஸ்ட் டைம் வரை தான் ரிட்டர்னில் வருவார். ஆனால் நம்ம பிளே ஆஃப் உள்ள போன பிறகு செமிஃபைனல்ஸாக இருக்கணும் அண்டு ஃபைனலாக இருக்கணும், கண்டிப்பாக தல தோனி வந்து அவரோட பெயின்ஸ் எதையுமே பொருட்படுத்தாமல் கண்டிப்பாக நம்ம சென்னைக்காக விளையாடுவார் அப்படின்னு தான் தோணுது. அதுலேயும் ஃப்ரண்ட்ல இறங்கி விளையாடுவார் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதை தாண்டி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் பவுலிங்காக இருக்கட்டும் அண்ட் பேட்டிங்கில் முக்கியமாக அந்த ஓப்பனர் இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரச்சின் ரவீந்திராவை திருப்பி அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க கொண்டு வரக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சிஎஸ்கே டீமில் வேற என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் சிஎஸ்கே வந்து என்ன மாதிரி பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் டீம் வந்து ரெடியாக வந்து அவங்களோட டீம்ஸோட வந்து ப்ராக்டிஸ் செஷன் வந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம தமிழ்நாடு டீமை சேர்ந்த அஸ்வின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சேப்பாக்கில் வந்து சென்னையை மீட் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து அஸ்வின் மட்டும் இல்லை, கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப சுவாரஸ்யமான மேட்சாக தான் இருக்க போகுது. அதையும் தாண்டி வரப்போகிற மேட்ச்சில் இன்னும் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுபடுறது உங்கள் சண்முகம்.